Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் நியூட்டன்ஸ் third law of motion. ஆல்ரெடி நம்ம நியூட்டன்ஸ் first law, second law கவர் பண்ணிட்டோம். So இங்க வந்து நம்ம third law பார்க்கலாம். ரொம்ப simple law. So here see, for every action there is equal and opposite reaction. அவ்வளவுதான். என்ன ஆக்ஷன் நம்ம கொடுத்தாலும் அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு ரியாக்ஷன் இருக்கும். இதுதான் அதனுடைய மீனிங். ஓகே? So நம்ம ஒரு ஆக்ஷன் கொடுக்கிறோம். So கண்டிப்பா அந்த ஆக்ஷனுக்கு என்ன இருக்கும், ஒரு ரியாக்ஷன் கண்டிப்பா இருக்கும். அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்குமா, ஆப்போசிட் டைரக்ஷன்ல, அதான் அந்த மைனஸ்ல நம்ம இண்டிகேட் பண்றோம். ஓகேவா? சோ இதுதான் ரொம்ப சிம்பிளா. சோ ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். சோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம். இப்போ ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே? அந்த டேபிள்ல ஒரு புக் பிளேஸ் பண்றோம். ஓகே? சோ நான் அந்த புக் அந்த டேபிள் மேல வைக்கும்போது கண்டிப்பா இந்த புக் வந்து என்ன பண்ணும், ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும் அந்த டேபிளுக்கு. ஓகேவா? So நான் எப்படி எழுதலாம், force given by the book on table. ஓகே? சோ அதே டைம்ல என்ன ஆகும்னா இந்த டேபிள் என்ன பண்ணும், இந்த புக்குக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். ஓகே? சோ இது எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்திருக்கோ அதே ஃபோர்ஸ் என்ன பண்ணும் இந்த டேபிள் இந்த புக்குக்கு கொடுக்கும். ஓகே? சோ I can write, சோ அதே ஃபோர்ஸ், சோ the force யார் கொடுக்கறா, டேபிள் வந்து புக்கு கொடுக்கறாங்க. ஓகே? சோ டேபிள் ஆன் புக். பட் எப்படி இருக்கும், ஆப்போசிட் டைரக்ஷன்ல. இவங்க கொடுக்குற ஃபோர்ஸ் இப்படி இருக்கும், இவங்க கொடுக்குற ஃபோர்ஸ் எப்படி இருக்கு, இப்படி இருக்கு. சோ எப்படி இருக்கு, ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகே? சோ இதான் வந்து நீ சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. ஓகேவா? அண்ட் they always act on two different bodies. கண்டிப்பா இந்த ஆக்ஷன் ரியாக்ஷன் எப்படி ஆக்ட் ஆகும், ரெண்டு டிஃபரண்ட் பாடியில, ஒன்னு வந்து புக்ல, ஒன்னு வந்து டேபிள்ல. ஓகேவா? சோ எந்த எக்ஸாம்பிள் எடுக்கறியோ உனக்கு வந்து அதுல எப்பவுமே ரெண்டு டிஃபரண்ட் பாடிஸ்ல ஆக்ட் பண்ணும். ஓகேவா? சோ அவ்வளவுதான் இந்த நியூட்டன்ஸ் third law. சோ இதுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அப்படின்னா இப்போ உங்க டெக்ஸ்ட் புக்ல கொடுத்திருக்காங்க, ஒரு பேர்ட் வந்து பறக்குதுன்னு வைங்க. சோ அந்த பேர்ட் என்ன பண்ணுது, அந்த அதனுடைய விங்ஸை வச்சு கீழே வந்து அந்த ஏரை வந்து புஷ் பண்ணுது. ஓகே? சோ அது வந்து ஆக்ஷன். சோ என்ன பண்ணிடலாம், சோ ஃபோர்ஸ் இஸ் given by the birds on air அப்படி வச்சுக்கலாமா. சோ தட் இஸ் ஈக்குவல் டு, சோ எவ்வளவு ஃபோர்ஸ் வந்து அந்த பேர்ட் வந்து அந்த ஏர்ல கொடுக்குதோ அவ்வளோ ஃபோர்ஸ் என்ன பண்ணும், அதுக்கு ஆப்போசிட்ல இருந்து கிடைக்கும். அந்த ஏர் வந்து அந்த பேர்டுக்கு கொடுக்கும். ஸோ அப்போ என்ன, அந்த பேர்ட் வந்து மேலே ஏறிடும். ஓகேவா? ஸோ எவ்வளோ ஃபோர்ஸ் இது ஏருக்கு கொடுக்குதோ அதே ஏர் வந்து என்ன பண்ணுது, சேம் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸை வந்து அந்த பேர்டுக்கு கொடுக்குது. ஸோ ஐ கேன் ரைட் ஏர் ஆன் பேர்ட். ஓகே? பட் எப்படி, ஆப்போசிட் டைரக்ஷன்ல. இந்த விங்ஸ் வந்து அடிச்சுட்டு இந்த பேர்ட் வந்து கீழே இறங்கி போகாது. இந்த விங்ஸை வந்து அது ஏரை இப்படி தள்ளிட்டு பேர்ட் எப்படி போகுது, மேலே போகுது. ஓகே? ஸோ ஏரை புஷ் பண்றது வந்து எப்படி இருக்கும், டவுன்வர்ட் டைரக்ஷன்ல. பேர்ட் போறது எப்படி போகுது, அப்வர்ட் டைரக்ஷன்ல. ஓகேவா? ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் ஒன் மோர் எக்ஸாம்பிள் வந்து ஸ்விம்மர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து இப்படி பின்னாடி புஷ் பண்ணுவாங்க. ஓகே? ஸோ அவங்க ஸ்விம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க இல்லையா. ஸோ வாட்டர் வந்து பின்னாடி புஷ் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஆக்ஷன். ஓகே? ஆர் இப்படி ஸ்விம் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க, தண்ணி வந்து இப்படி பின்னாடி தள்ளுறாங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆக்ஷன். ஸோ இவங்க எவ்வளோ வாட்டரை பின்னாடி புஷ் பண்றாங்களோ அவ்வளோ தூரம் இவங்க முன்னாடி ரீச் ஆவாங்க. ஓகே? ஸோ தட் இஸ் ரியாக்ஷன். புரியுதா? ஸோ வாட்டரை பின்னாடி புஷ் பண்றது இஸ் ஆக்ஷன். ஸோ அதே ஃபோர்ஸ், எவ்வளோ ஃபோர்ஸ் இவங்க கொடுத்தாங்களோ வாட்டர் என்ன பண்ணுது, அதே ஃபோர்ஸை கொடுத்து இவங்கள முன்னாடி தள்ளுது. ஓகே? ஸோ இவங்க எவ்வளோ தூரம் கொடுக்குறாங்களோ அவ்வளோ தூரம் இவங்களால முன்னாடி போக முடியும். So this one is action and the person going forward, so that is reaction. So ரெண்டுமே opposite directionல நடக்குது இல்லையா. So water பின்னாடி போகுது, person முன்னாடி போறான். ஓகேவா? So that is one example. And another example, gun and bullets கொடுத்திருக்காங்க. So நம்ம ஷூட் பண்ணும்போது bullet வந்து என்ன ஆகுது, forward directionல போகுது. ஓகே? So அது எவ்வளோ ஃபோர்ஸ்ல போச்சோ அதே ஃபோர்ஸை எங்க எக்ஸர்ட் பண்ணிட்டு போகும், கன்னுக்கு கொடுத்துட்டு போகும். ஓகே? So gun மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா கன் வந்து கொஞ்சம் பேக்ல இப்படி வந்துட்டு போகும். ஓகேவா? சோ புல்லட் வெளியே ரிலீஸ் ஆனது வந்துட்டு ஆக்ஷன். சோ அதுக்கு ரியாக்ஷன் வந்து யாரு மூவ் பண்றா, சோ இந்த கன் வந்து மூவ் பண்ணுது. ஏன்னா அந்த ஆக்ஷன் அது கொடுத்துட்டு போயிருக்கு. ஓகேவா? சோ இந்த புல்லட் வெளியே போனது ஆக்ஷன், இந்த கன் மூவ் பண்ணது வந்து என்னது, ரியாக்ஷன். ஓகே? சோ இட் இஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். சோ இது கன் இப்படி புல்லட்ஸ் இப்படி போகுது, கன் இந்த சைடு டைரக்ஷன். சோ ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகே? அண்ட் ஒன் மோர் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ பலூன்ல வந்துட்டு நீங்க நல்லா ஏர் ப்ளோ பண்ணிட்டு டைட் பண்ணாம இப்படி பிடிச்சிக்கோங்க. ஓகே? பிடிச்சிட்டு இப்படி விட்டீங்கன்னா என்ன ஆகும், அந்த பலூன் வந்து மேலே போயிடும். பட் அதில் உள்ள ஏர் என்ன இருக்கும், எனக்கு கீழே வந்திருக்கும். ஸோ ஏர் வந்து கீழே ரிலீஸ் ஆகும். ஸோ தட் இஸ் ஆக்ஷன். அது எவ்வளோ ஃபோர்ஸ்ல வருதோ அவ்வளோ ஃபோர்ஸ்க்கு என்ன பண்ணும், இந்த பலூனை மேலே ஏற்றி விட்டுரும். ஓகே?
So that is reaction and it is done in opposite direction. Okay. So these are all some examples for the Newton's third law. புரியுதா? So ஒண்ணுல very simple, for every action there is equal and opposite reaction. Okay. Thank you students. Students, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா subscribe பண்ணுங்க and உங்க friends க்கு share பண்ணுங்க. Thank you.